ஈவினிங் போல் தம்பி வந்துட்டு ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். அவனோட ஹோம்ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹேண்ட் ரைட்டிங் தாங்க நல்லாவே வர மாட்டேது. ஒன்று ரொம்ப பெருசாக எழுதுறான், இன்னொன்று ரொம்ப சின்னதாக எழுதுறான். அன்றைக்கி ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் கூட டீச்சர் அதான் சொல்லி விட்டாங்க, அவனோட ஹேண்ட் ரைட்டிங் தான் கொஞ்சம் சரியில்லை, அது கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. என்னத்தை பார்த்து அவங்க பக்கத்தில் உட்காந்து கத்தி கத்தி நம்மளுக்கு போதும் போதும்னு ஆயிடுது. இருந்தாலுமே என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா அடுத்ததான் டியூஷனுக்கு தான் அனுப்பணும் போல். அப்புறம் தம்பி ஸ்நாக்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தானா, ஃப்ரிட்ஜில் என்ன இருக்குன்னு பார்த்தாக்கா இந்த வாரம் வாங்கிட்டு வந்த காலிஃப்ளவர் அப்படியே இருந்துச்சு. சரி அதை எடுத்துகிட்டு வந்து சில்லி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில்லிக்கு மசாலா எல்லாம் ரெடி போட்டு அதை ஊறட்டுன்னு விட்டாச்சு. ஒரு அரை மணி நேரம் விட்டு எண்ணெயில் பொரிச்சு எடுத்துட்டேன். எண்ணெய் அதுக்கு இப்படி பொங்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்துட்டு சுத்தமான கடலை எண்ணெய், அதனால தான் அப்படி பொங்கி வருது. நான் எப்பவுமே பொரிக்கிட்டு தந்தேன் வந்துட்டு நான் ஸ்டோர் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். ஸ்டோர் எண்ணெய் வீட்டில் இல்லை, அதனால் இந்த எண்ணெயை நான் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். அப்படியே டீயும் கொஞ்சம் வச்சுக்கிட்டேன். டீ ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் சில்லி எடுத்துகிட்டு போய் ஹாலில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துக்கிட்டே டீ குடிச்சிட்டு இருந்தேன். மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் தம்பி கொஞ்சம் நேரம் ஹோம்ஒர்க் பண்ண வச்சுட்டு என்னோடய வேலையை